கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 2/7/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறபடி, கிருபையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பொல்லாப்பு அணுகாதபடிக்கு, தீமைகள் ஒன்றும் அணுகாதபடி வேலி அடிப்பீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் என் தேவனுடைய நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. உடைய கிருபையானது இவரை ஆட்கொள்ளும்படியாக நீ செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை விசுவாசத்தின் கிருபை இவரோடு இருந்து செயல்பட்டு சகலத்திலும் ஜெயிக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 2/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை, நம்முடைய கோலும் கைத்தறியும் நன்மையை அப்பா தேசத்தில் தரும்படியாக நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கும்படியாக நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.